ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே ஹோலி செலிப்ரேஷன். நார்த் இந்தியா சைடு வந்து ஹோலிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு பண்டிகை. நம்ம ஊரில் வந்து பொங்கல், தீபாவளி அப்புறம் இன்னும் நிறைய செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த சைடு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் வந்து ஹோலி. நம்ம ஊரில் தீபாவளிக்கு பொங்கலுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி புது ட்ரெஸ் எடுத்து செலிப்ரேட் பண்ணுவோமோ, அந்த மாதிரி இங்கே நார்த் சைடில் வந்து ஹோலிக்கு முன்னாடி ஒயிட் கலரில் புது ட்ரெஸ் எடுத்து ஹோலி அன்னைக்கு அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ரங்கு பூசி விளையாடுவாங்க. ஸோ இது வந்து இந்த சைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவலு. அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பழசெல்லாம் தூக்கி போட்டு எரிப்போம்ல, அந்த மாதிரி வந்து இங்கே ஹோலி, அதாவது ரங்கு பூசி விளையாடுறதுக்கு முன்ன நாள் வந்து பழசெல்லாம் எரிப்பாங்க. பழைய துணி, பாய், அப்புறம் வீட்டில் இருக்க வேஸ்ட் ஐட்டம்லாம் எடுத்து போட்டு எரிப்பாங்க. ரெண்டாவது நாள் தான் அந்த குலால் பூசி விளையாடுறது. மூணாவது நாள் வந்து வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு அந்த குலாலில் வந்து நெத்தியில் பொட்டு வச்சு ஹிந்திக்காரங்க அவங்க முறைப்படி சாமி கும்பிடுவாங்க. ஸோ இங்கே வந்து 3 நாள் வந்து ஹோலி செலிப்ரேஷன் நடக்கும். நம்ம ஊரில் பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகை, அதுக்கப்புறம் வந்து சூரிய பொங்கல், அதுக்கப்புறம் வந்து மாட்டு பொங்கல், அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வந்து இங்கே ஹோலி வந்து 3 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்க தமிழ்காரங்களோட இந்த வருஷம் நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். போன வருஷம் வந்து இந்த வருஷத்தை விட ரொம்பவே கிராண்டாக நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் வந்து இங்கே ஒரு 2 டெத் ஆகிடுச்சு தமிழ்காரங்க வீட்டில். அதனால் வந்து இந்த வருஷம் ஹோலி ஒன்றும் பெருசாக செலிப்ரேட் பண்ணல. ஆனாலும் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழந்தைங்களுக்கு தாங்க ஹோலினாவே மேக்ஸிமம் வந்து குழந்தைங்க தான் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து இங்கே வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஹிந்திக்கார குழந்தைங்க. ஸோ அவங்க வீட்டிலேருந்து பக்கெட் எடுத்துகிட்டு வந்து குலால் எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் கரைச்சி, இந்த தண்ணி துப்பாக்கி நம்ம ஊர்லலாம் விற்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தண்ணி துப்பாக்கி, அப்புறம் நீளமாக வந்து ஒரு பைப் மாதிரி விற்பாங்க. அதில் தண்ணி இழுத்தா அது வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும், இழுத்துக்கும் தண்ணியை. ஸோ அதுக்கப்புறம் அடித்தோம்னா அது வெளியே போய் உழுவும் துப்பாக்கி மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ஹோலி டைமில் குழந்தைங்க விளையாடுறதுக்காக விற்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த குலாலை தண்ணியில் கலக்கி அப்புறம் அதில் இழுத்து தண்ணி அடிச்சுட்டு விளையாடுவாங்க குழந்தைங்கள்லாம். ஸோ அப்புறம் எல்லோரும் லைனாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ வர்றவங்க நான் எல்லாருமே வந்து தமிழ்காரங்க தான். ஸோ இப்போ இந்த அண்ணா குலால் போட்டுட்டு இருக்காங்க, இவங்களுமே தமிழ்காரங்க தான். ஸோ இங்கே எப்படி ரங்கு பூசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெத்தியில் பொட்டு வச்சுருவாங்க. நெத்தியில் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குலால் 2 கை நிறைய எடுத்து தலையில் அப்பப்போன்னு அப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க அன்பை வந்து பரிமாறுற விதமாக ஒரு ஹக் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சைடு வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணுறது. ஜென்ஸுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி ஃபஸ்ட்டு நெத்தியில் பொட்டு வச்சுட்டு கன்னத்தில் அந்த குலால் பூசிட்டு அதோடு விட்டுருவாங்க. ஒரு கொஞ்சம் பேர் வந்து அப்படியே அள்ளி தலை நிறைய கொட்டி நம்மளை அப்படியே நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அந்த கலரை வந்து அந்த குலால் கலரில் மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ எனக்கு தான் அந்த அண்ணா வந்து ரங்கு போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். நான் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் போனேன், என் ட்ரெஸ்ஸை வந்து ஒயலட் கலர் ஆக்கி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 50 கிலோ குலால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குலால்னா இந்த கலர் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து இங்கே ரங்கு குலால் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து 50 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த 50 கிலோவை எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரியாத குறைக்காக நம்ம மேலெல்லாம் நல்லா எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த சைடு வந்து நார்த் சைடில் இப்படி தான் வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஹிந்திக்காரங்களுக்குன்னு ஒரு சில சடங்கு இருக்குது ஹோலி செலிப்ரேஷன் அப்போது. ஸோ இங்கே தமிழ்காரங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி யாரும் அந்த சடங்கெல்லாம் பண்ணுறதில்ல. ஹோலினா அந்த ரங்கு விளையாடுற அன்னைக்கு மட்டும் ஹிந்திக்காரங்க பண்ணுற மாதிரி நெத்தியில் பொட்டு வச்சு கன்னத்தில் அப்ளை பண்ணி விட்டு ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி 3 நாள் வந்து இங்கே ஹிந்திக்காரங்க வந்து ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்க வழக்கப்படி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து தமிழ்காரங்க எதுவும் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம 3 வீடு இருக்கா, நம்ம 3 வீட்டுக்காரங்களும் வந்து மாறி வந்து இந்த குலாலை பூசிக்கிட்டு ஹாப்பி ஹோலி சொல்லி ஃபஸ்ட்டு இங்கே விளாண்டுட்டோம். ஸோ இங்கே விளாண்டு முடிச்சுட்டு அப்புறமா எல்லோரும் கிளம்பி இருக்க எல்லா தமிழ்காரங்க வீட்டுக்கும் போய் ஹோலி செலிப்ரேட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட தான் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ கீழே விழுந்த குலாலெல்லாம் பாப்பாங்க எடுத்து கவரில் போட்டு அவங்க மாறி ஒருத்தர் தலையில் கொட்டிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவனை பாருங்களேன், இப்போ தான் குளிச்சுட்டு அவன் வெளியே வந்தான். ஸோ அப்போ கூட அவனை விடாமல் அந்த அண்ணா கூப்பிட்டு அவன் மேலே குலாலை பூசி நல்லா நீட்டாக குளிச்சுட்டு அழகாக வெளியே வந்த பையன், ரெட் கலர் ஷர்ட்டு போட்டு வந்த பையனை முடியிலேருந்து ஷர்ட்டுலேருந்து எல்லாம் வயலட் கலர் எல்லோ கலர் ஆக்கி விட்டுட்டாங்க. ஸோ இங்கே வந்து இப்படி தான் நம்ம ஹோலி அன்னைக்கு குளித்து நீட்டாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கே இல்லை. நம்ம விளாட்லன்னா கூட ரோட்டில் போகும்போதோ இல்லை நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தோ நம்மளை எப்படியுமே கேவலப்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. அதாவது குலால் பூசி இது பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து
வந்து எல்லா தமிழ்காரங்க வீட்டுக்கும் போய் ரங்கு பூசி விளாண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு பேக் சைட்லேயே ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து உமான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஸோ போனோடனே அவங்க ஹஸ்பண்ட் இருந்தார். அவங்கக்கிட்ட ரங்கு பூசி விட்டுட்டு ஹாப்பி ஹோலி சொல்லிவிட்டு எல்லோரும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினாங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்து ரக்ஷாபந்தன் அன்னைக்கும் ஹோலி அன்னைக்கும் நம்ம வயசில் பெரியவங்க தான் வந்து வயசில் பெரியவங்க காலில் விழுந்து மேக்ஸிமம் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஸோ ஹோலிக்கும் சரி நம்மளோட வயசில் பெரியவங்களுக்கு நம்ம போய் ரங்கு பூசுகிறோம் அப்படின்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஸோ அது வந்து இந்த சைடில் மேக்ஸிமம் வழக்கம் பாருங்கள். அந்த தம்பி விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சைடு பண்ணுவாங்க. இந்த அம்மாவுமே நாங்கள் போகும்போது சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. சமையல் பண்ண விடாத வெளியே இழுத்துட்டு வந்து அப்படி குலால் பூசி விளாண்டுட்டு வந்தோம். ஸோ இதில் நமக்கு ஒரு ஜாலி. ஹிந்திக்காரங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரி 3 நாளைக்கு வந்து நம்ம சாங்கிய சம்பிரதாயம் சாமி கும்பிட்டு அப்படியெல்லாம் பண்ணலைன்னா கூட இந்த ரங்கு பூசுகிற அன்னைக்கு ஒரு நாள் வந்து இங்கே இருக்க எல்லா தமிழ்காரங்களுக்கும் ஒரு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த தமிழ்காரங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து 2வது வீடு. இவங்க வீட்லேயும் ஒரு 5-6 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் நாங்கள் போகிற சமயம் யாருமே இல்லை. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருந்தா. இவங்களோட வீட்டில் ட்வின்ஸ் குழந்தைங்க 2மே பசங்க. ஸோ அவங்க தொட்டிலில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் இருந்தா. இந்த பொண்ணுமே நாங்கள் போகும்போது கிச்சனில் சமையல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இவங்க அம்மாவும் இவங்க அக்காவும் எங்கேயோ வெளில போயிருந்தாங்க. ஸோ சமையல் செய்கிற பொண்ணு மறுபடியும் இழுத்துட்டு வந்து இவங்களுக்குமே குலால் பூசி விட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது அவங்க பிளாக் கலரில் டிஷர்ட் போட்டுட்டு இருந்தாங்க. ரிட்டன் நாங்கள் வரும்போது டிஷர்ட் வயலட் கலரில் பண்ணி விட்டு வந்துட்டோம். ஸோ நல்லா ஜாலியாகவே இருந்தது. இது வந்து 2வது தமிழ்காரங்க வீடு. அண்ட் குலால்லேயே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி பவுடராக இருக்கும். இன்னொன்று வந்து சின்ன பேக்கெட்டில் தான் டப்பாவில் தான் விற்பாங்க. ஸோ இந்த அக்கா மூஞ்சில் பூசி விட்ருக்காங்க பாருங்கள். இது வந்து பக்காரங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தண்ணியில் கரைச்சி மூஞ்சில் பூசினா கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்கும் அந்த மூஞ்சை விட்டு போகாது. நார் போட்டு தேய்ச்சி நல்லா நம்ம குளித்தாலே ஒரு 2 டேஸ் ஆகும் கண்டிப்பாக அது ஃபேஸ்லேருந்து போகிறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி தான் வந்து இந்த சைடு விளாடுவாங்க. குலாலை விட அந்த கலர் பவுடரை விட இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி மூஞ்சில் பூசிட்டு விளாட்றோம்ல அதுதான் வந்து அதிகமாக விளாடுவாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து 3வது தமிழ்காரங்க வீடு. இப்போ வந்து நாங்கள் 2-3 தமிழ்காரங்க வீட்டுக்கு வந்து போயிருக்க மாட்டோம். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் கெட்ட காரியம் ஆயிடுச்சு. அதனால் அவங்கெல்லாம் ஒரே அங்காளி பங்காளி அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம போக முடியல. ஸோ ஒரு 4-5 வீடு தான் நான் இதில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இவங்க வந்து ஆர்த்தி அக்கா, இவங்க வந்து ஒரு தமிழ்காரங்க தான். ஸோ இவங்க வீட்டுக்கு போய் அப்புறம் இவங்களுக்கும் குலால் பூசி விளாண்டுட்டு வந்தாச்சு. இவங்களுமே நாங்கள் போகும்போது வந்து நீட்டாக குளித்து ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது ஜான்சியில். அந்த மாரியம்மன் கோவிலில் வந்து ஹோலிக்கு அடுத்த நாள் வந்து பண்டிகை. ஸோ அந்த பண்டிகைக்கு போகிறதுக்காக எல்லா தமிழ்காரங்களும் கிளம்பிட்டு இருக்கிற சமயம் நாங்கள் ஹோலி விளையாட போகும்போது. அதனால எல்லாருமே வீட்டில் மேக்ஸிமம் குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அதை நாங்கள் போகும்போது எல்லாருமே நீட்டாக தான் இருந்தாங்க. எல்லாரையுமே குலால் பூசி மறுபடியும் எல்லாம் நாசம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டோம். கோவிலுக்கு போகிறதுனால எல்லார் வீடும் வந்து நல்லா தொடச்சி கழுவி நீட்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளே தான் போய் குலால் பூசணும். வீடுமே அவங்களுக்கு எல்லாம் கேவலமாக பண்ணி விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அந்த அக்கா நாங்கள் போகும்போது அழகாக குளித்து ரெடியாகி தலை குளித்து ரெடியாகி வந்தாங்க. எல்லோவும் வயலட்டும் பூசி அந்த அக்காவை என்ன நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுருக்கோன்னு பாருங்கள். ஸோ இந்த சைடு குலால் அப்படி தான் விளாடுவாங்க. நானுமே வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது எப்படி இருந்தேன் அண்டு எல்லார் வீட்டுக்கும் போய் ரங்கு பூசிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது எப்படி இருந்தேங்கிறத லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ இந்த அக்கா வீட்டுக்கு போய் குலால் பூசிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். ஸ்ப்ரைட்டு வாங்கிட்டு வந்தாங்க, குடிச்சிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து அங்கேருந்து கிளம்பி இன்னொரு தமிழ்காரங்க வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இன்னொரு தமிழ்காரங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுகிட்ட ஒரு 3 அண்ணாங்க வந்தாங்க. ஸோ அவங்க வீடு தான் இது. வீடியோ நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியுது. அந்த ஸ்கூட்டியில் முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வீடு தான் இந்த வீடு. ஸோ இப்போ வந்து இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. மொத்தம் 4 தமிழ்காரங்க வீட்டுக்கு தான் மொத்தம் நாங்கள் இந்த டைம் போனோம். ஸோ போன டைம் ஹோலி அப்போ வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லார் வீட்டுக்கு போய் ரங்கு பூசி விளாண்டுட்டு எல்லாருமே கிளம்பி இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. டிஜே அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சு பாட்டு போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு டெத் ஆகிடுச்சு. அதனால் வந்து அதிகமாக யாரும் ஹோலி விளாடலை. அதனால தான் இந்த வருஷம் வந்து செலிப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இதே நான் போன வருஷம் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக ஹோலினா என்ன எப்படி இருக்குன்றதை இன்னும் டீட்டெயிலாக நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு 4 பேர் வீட்டுக்கு தான் போக முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இங்கேயும் ஒரு 10 ஃபேமிலிக்கு மேலே தமிழ்காரங்க இருக்காங்க. ஸோ அந்த டெத்து வந்து எல்லாருக்கும் அங்காளி பங்காளி அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் வந்து குலால் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க வீட்டுக்குலாம் எங்களால் போக முடியல. அண்ட் இங்கே வந்து ஹோலிக்கு வெறும் குலால் மட்டும் பூசி விளாட மாட்டாங்க. முட்டையை தலையில் உடச்சி ஊற்றுறது, அப்புறம்
மாட்டு சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க, சேரில் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த சைடு ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வீட்லேயுமே அப்படி தான் ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் தலையில் உடச்சி விட்டுட்டாங்க. நிறைய என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா முட்டை ஃபோன் மேலெல்லாம் ஊற்றிடுன்ற ஒரு பயம். அதனால் நான் வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. பெரியப்பா தலையில் குலால் நிறையா இருக்க மாட்டிருக்கு. ஸோ நான் வீட்டிலேருந்து போகும்போது இப்படி தான் போனேன். ரிட்டன் நான் வீட்டுக்கு வரும்போது நான் என்ன நிலமையில இருந்தேன்னு நீங்களே பாருங்கள். என் மூஞ்சி இப்படி தான் நான் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்தேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம். பாய்.